அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, எல்லாருக்கும் பிடித்த வீடியோ. அன்னை வரமகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்கு எப்படி அழைத்தோம், அழைப்பு முதல் புனர்பூஜை வரை எப்படி செஞ்சோம், இதோடு சேர்த்து ரொம்ப ஸ்பெஷலாக பிரம்ம முகூர்த்த பூஜை எப்படி செஞ்சோன்றதை பற்றி இன்றைக்கி தெளிவான வீடியோ பார்க்கலாம். இந்த வாரம் வரமகாலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் ரொம்ப இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எடுத்ததில்லை, லாஸ்ட் வீக் எடுத்தது. வரமகாலட்சுமி விரதத்தன்னைக்கு எடுக்க முடியல என்னால். வீடியோ ரொம்ப வேலைகள் அதிகமாக இருந்தனால நான் கோலம் போட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன். ஆனாலும் வீடியோ எடுக்க முடியலையேன்ற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு உங்களுக்கு வீடியோ கொடுத்த மாதிரியும் ஆகிப்போச்சு. எனக்கு நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்காக செஞ்சுருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கும். உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா எனக்குமே அதில் ஒரு ஆர்வம் இருக்கும். இப்போ உங்களுக்கு வீடியோ கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்போ நான் 3:10க்கு எந்திக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வீடியோலாம் எடுக்காமல் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 4:15 முடிச்சிடுவேன். அதே நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு 5:20 கிட்ட ஆகிடுது. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடையுமே அந்த கேமரா அதாவது மொபைல் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வர்றது, நடக்கிறது, ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு வீடியோவுமே பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் வரமகாலட்சுமி விரதமுமே அதாவது நான் கும்பிடக்கூடிய வரமகாலட்சுமி விரதம் என் கணவர் சைடும் சரி, என்னோட அம்மா சைடும் சரி, 2 பேர் சைடுமே பழக்கங்கள் கிடையாது. நானாக தான் இது எடுத்து செஞ்சனால ரொம்பவே பிஸி ஆகிட்டேனே சொல்லலாம். இப்போ இல்லை, இந்த 3 வருடமே இது எனக்கு 3ஆவது வருடங்கிறனால ரொம்பவே பிஸியாக தான் செய்வேன். அவங்களுக்கு அவங்க அழகாக உட்காந்து அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அதே மாதிரி பூக்கட்டி கொடுக்க சொன்னால் அம்மா செய்வாங்க. மற்றபடி இதில் எப்படி செய்யணும், இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது அம்மாவுக்கு தெரியாதுங்கிறனால கொஞ்சம் எப்பயுமே இந்த வருடம் இல்லாமல் எப்பயுமே கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஆனால் என்னென்னா லாஸ்ட்டு 2 வருஷமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதை டெக்னிக்கலாக செய்வேன். கொஞ்சம் முன்னாடி எனக்கு வரமகாலட்சுமி விரதம் இந்த தேதியில் வருது அப்படின்னா அந்த தேதியை கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியே கரெக்டாக குறித்து வச்சுக்கிருவேன். இந்த டைமிங்கில் வருது. அதே மாதிரி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடுவேன். எந்தெந்த பொருள்லாம் இருக்குது, எந்தெந்த பொருள்லாம் இல்லைன்னு பில் போடுவேன். எப்போ டைமிங் கிடைக்குதோ அதெல்லாம் கரெக்டாக பில் போட்டு இந்தந்த பொருள் வாங்கணும், இந்த தடவை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் நம்ம வரமகாலட்சுமி பூஜையில் அப்படின்னு ஒவ்வொன்றுமே சரிவர பார்த்துக்கிட்டே இருப்பேன். பட் இந்த தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கூழ் வார்த்தலும் ஒட்டி வச்சுட்டோம். எப்பயுமே வரமகாலட்சுமி விரதத்தை ஒட்டி வச்சுருந்தனால பார்த்திங்கன்னா அதுலேருந்து ரிலீஃப் ஆகி அதுக்கப்புறமே இந்த வீடியோஸ் கொடுக்குறது. லாஸ்ட் இயரில் நான் வீடியோ கொடுக்கல, ஷாப்புக்கு போயிட்டுருந்தேன். அப்படிங்கிறனால கொஞ்சம் இன்னுமே இந்த சுறுசுறுப்பு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சுறுசுறுப்பு கம்மின்னு தான் சொல்லுவேன். இதை விட நான் ரொம்ப பூஜை முறைகளில் இந்த 6 வருடங்களுமே எடுத்து செஞ்சதுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக செய்வேன். கொஞ்சம் கூட லேசியே வராது. இருந்தாலுமே இந்த தடவை ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாமே எழுதி வச்ச லிஸ்ட்டு போட்டு எல்லாமே பார்த்தேன். இருந்தாலுமே லாஸ்ட் இயர் செஞ்ச அளவுக்கு ரொம்ப கிராண்டுன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வருஷம் பார்த்திங்கன்னா 37 தட்டுகளுக்கிட்ட வச்சுருந்தேன், அதுக்கு மேலே வச்சுருந்தேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 21 தட்டுகளோடு விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. சில விஷயங்களை மறந்துட்டேன். எப்பயுமே நோட்டீஸ் பண்ணுவேன். காலையில் அதாவது வியாழக்கிழமை அம்மன் அழைப்பு இந்த நேரத்தில் வைக்கணும், அம்மன் அழைப்பு இந்த மாதிரி டைமிங்க்கு கரெக்டாக கொடுக்கணும். அதே மாதிரி அழைக்கும்போது பாத பூஜை பண்ணுறதுக்கு மஞ்சள் தூள், குங்குமம் எல்லாமே சரிவர எடுத்து வைக்கணும். நான் டிக் பண்ணிக்கிட்டே வருவேன். இது முடிஞ்சிடுச்சு, இது ஓகே, டிக் பண்ணியாச்சு, பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, இதை டிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அதாவது தாம்பூல தட்டு ஒரு அதுக்குன்னு கவர் வாங்கி அதில் பெரிய தாம்பூலம் வாங்கியிருந்தேன். அப்போ லாஸ்ட் இயர் சொல்கிறேன். அப்போ தட்டு வாங்கி அதில் வைக்கிறது. அதில் குங்குமத்துக்குன்னு பார்த்திங்கன்னா குங்கும சிமிழை தனித்தனியாக வாங்கியிருந்தேன். டிசைனிங் குங்கும சிமிழ் வாங்கியிருந்தேன். இந்த தடவை வெறும் மஞ்சள் குங்குமம் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா நம்ம இப்போது வரமகாலட்சுமி விரதம் முதல் முறையாக யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா
எதையுமே போட்டு குழப்பிக்காதீங்க. நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்பாளை வந்து அழைக்கிறதுக்கு முன்னாடி வரமகாலட்சுமி விரதம் முதல் முறையாக இருக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எனக்கு இத்தனை வருஷம் கிடைக்காத ஒன்று கிடைச்சிச்சு அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா, மகரிஷின்ற பட்டம் எப்படி கிடைச்சப்ப அவருக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் என் தாயார் வரமகாலட்சுமி விரதத்தை நான் இருந்தப்போ நான் அனுபவிச்சேனே சொல்லலாம். ஏன் அப்படின்னா பல காலங்கள் எனக்கு திருமணம் ஆனதுக்கப்புறம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே தவிர்த்து நான் யார் வீட்டுக்கும் வந்து போனது கிடையாது. நான் இருந்த ஏரியாவில் யாருமே வந்து வரமகாலட்சுமி விரதம் இருந்ததும் கிடையாது. அப்போ அழைக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை, நான் போகவும் இல்லை, நம்மளும் இருக்க முடியல. நம்ம அம்மா அப்பாட்ட கேட்கலாம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து பிராமணர்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லவும் ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அம்பாள்கிட்ட மட்டும்தான் முறையிட்டேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் தற்செயலாக நிறைய என்னை விட சீனியர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, யூடியூப்க்கு முதல்ல நன்றி சொல்லணும். என்னோட சீனியர்ஸ் இருக்காங்க இல்லையா, எனக்கு முன்னாடி கும்பிட்டவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, யாராக இருந்தாலும் எடுத்து செய்யலாம் தாராளமாக, தவறே இல்லைன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையை எடுத்து எனக்காக லிஸ்ட்டு பண்ணிக்கிட்டே வந்தேன். இந்த டைமிங்கில் இது வைக்கணும், இந்த டைமிங்கில் இது செய்யணும் அப்படின்னு ஒவ்வொன்றுமே குறித்து அவ்வளோ நம்ம ஷாப்புக்கு போயிருந்தாலுமே அதை எழுதிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு பொருளையுமே வாழை மரம் இப்படி வாங்கணும், வாழை மரம் இப்படி வாழை இலை இத்தனை வாங்கணும் அப்படின்னு நம்ம வீட்டில் நைட் டிஃபன் ஃபுல்லாகவே வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்குமே ஃபஸ்ட் இயர் போட்டேன். அந்த மாதிரி நம்மளால் அது முடியலையே இது முடியலையேன்னு யோசிக்காதீங்க. நான் நினச்சப்ப எனக்கு கார் வேணும், பணம் வேணும், வீடு வேணும்னு நான் நினைக்கல. அம்பாளை கும்பிடும்போது எனக்கு அம்பாளை எடுத்து கும்பிடணும், நம்ம என்ன செஞ்சோம், இந்த ஒரு பிறவியில் என்னால் வரமகாலட்சுமி விரதமே செய்ய முடியாதான்னு ரொம்ப வருத்தப்பட்ட காலங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூடியூப்பில் வரவுமே, அப்போ கூட எங்கள் வீட்டிலலாம் பயந்துக்கிட்டு இருந்தாங்க. முதல் வருடம் அதாவது நம்ம செய்கிறதுல தவறு வந்துருமோ, தப்பாக செஞ்சுருவோமோ அப்படின்னு நினச்சி எல்லாருமே பயந்தாங்க. யாரோட துணையுமே இல்லை. அம்மாட்ட ஹெல்ப் கேட்கல. என்னோடய கணவர் சைடு வந்து இயற்கையாகவே வந்து அவங்கவுங்க தனித்தனியாக இருப்பாங்க. நான் வந்து யார்கிட்டையுமே ஹெல்ப் கேட்கல. நானாக தனியாக இருந்து லிஸ்ட்டு போட்டு இப்படியே எழுதி அம்பாளை வந்து அம்மாட்ட சொன்னது, அதாவது தாயார் வரமகாலட்சுமி தேவிகிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, அம்மா நான் செய்கிறதுல குத்தம் குறை ஏதாவது இருந்தால் என்ன அரியா பிள்ளையே மன்னிச்சிருங்க, அரியா பிள்ளைன்னு சொல்ல முடியாது, அப்போது தெரியாமல் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அம்பாள்கிட்ட மன்னிப்பு, அதாவது அதை முதல்ல சொல்லிட்டு தவறு செய்யுமுன்னு தடுத்தாட்கொள்ளுங்கள்னு சொல்லி நம்ம எப்பயும் போல் இந்த யூடியூப்பில் சொன்னதை பார்த்து தான் முதல்ல மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம குலதெய்வத்துக்கு எப்பயும் போல் நான் காணிக்க வைப்பேன். யூடியூப்க்கெலாம் முன்னாடி பார்க்குறதுக்கு முன்னாடியுமே நம்ம குலதெய்வம் காணிக்க வைக்கிறது வச்சு அம்பாளை வந்து அழைச்சி அதே மாதிரியே தான் இன்னை வரைக்கும் இது 3வது வருடம். வியாழக்கிழமை அம்பாளை அழைக்கும் போது பார்த்திங்கன்னா காலையிலே ப்ரிப்பேர் ஆகிடுவேன். அம்பாளுக்கு வைக்கக்கூடிய அந்த சிலைகள் எல்லாம் மனை இணை இதெல்லாமே 3 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு வியாழக்கிழமை 2 கலசம் வச்சு அழைப்பேன். ஒன்று வந்து நீர் கலசம், ஒன்று வந்து அரிசி கலசம் வச்சு அழைக்கும்போது கிட்டத்தட்ட நான் ரெடி பண்ணும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மணி 5 மணி. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா 3 மணிக்கே ரெடி பண்ணி வச்சுருவேன். இப்போ 5 மணிக்கு ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அம்பாளை அழைச்சிட்டு வந்தேன். நான் தான் கையில் எடுத்துகிட்டு வந்தேன். பாப்பா பாத பூஜை பண்ணியிருந்தாங்க. யார் அழைக்கிறாங்களோ வீட்டில் பெரிய பெண்மணிகள் சுமங்கலி பெண்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க அழைக்கலாம். மாமியார் அம்மா இந்த மாதிரி அழைக்கலாம். இல்லை அப்படின்னா மருமகள்கிட்ட கொடுத்துட்டாங்க அதை எடுத்து அப்படின்னா மருமகளும் அந்த மாதிரி அழைக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட்டு இருக்கும், இப்போ மருமகள் அழைக்கிறாங்க அப்படின்னா யார் பாத பூஜை பண்ணுவா அப்படின்னா பேரன் பேத்தி இப்படி இருக்காங்க அப்படின்னா பாத பூஜை பண்ணலாம். இல்லை குழந்தை இன்னும் பிறக்கலான மருமகளை எடுத்து செய்கிறாங்கன்னா மாமியார் தாராளமாக பாத பூஜை பண்ணலாம். வரக்கூடியவங்க அதாவது நம்ம பாத பூஜை பண்ணுறது மருமகளுக்கு கிடையாது, வரக்கூடிய வரமகாலட்சுமி தேவிக்கு மட்டும்தான். அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணலாம். சரியா? அப்படி அவர் வந்து சொன்ன ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா, தீபாவளி அன்னைக்கு வருதுல்ல, தீபாவளி அன்னைக்கு நைட்டு லக்ஷ்மி குபேர பூஜை செய்து மகாலட்சுமியே ஆதிலட்சுமியா நினைச்சு நீ பூஜை பண்ண அப்படின்னா இந்த தாமரையில இருக்குல்ல, இந்த தாமரையில இந்த ஒரு குங்குமம் போட்டுட்டு இதுல ஒரு காயின் வச்சு லக்ஷ்மி தாயார்கிட்ட நம்ம இது வந்து இரவுல தான் செய்வாங்க. இரவுல 6 மணிக்கு மேல செய்வாங்க. இப்படி அம்மாள்கிட்ட போட அவரோட இது ரொம்ப நேர்த்தியா இருந்திருக்காரு, உண்மையா இருந்திருக்கிறார். அம்மா என்னை வந்து இப்படிதான் இது பண்றாங்க, ஏன் சிவபெருமான் சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லி நேர்த்தியா அவரோட பூஜையை பண்ணியிருக்கிறாங்க. சரியா? அப்படி பூஜை பண்ணதான் குபேர யோகம் கிடைச்சது. இப்போ மகாலட்சுமி ஃபர்ஸ்ட் நினைக்கிறோமா குபேரன் தான் ஃபர்ஸ்ட் குபேரன் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மகாலட்சுமி குபேரன் தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இதுக்கு எல்லா சக்தியும் கொடுத்தது மகாலட்சுமி தாயார். சரியா? சரி, இப்ப இந்த மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்கல்ல,
இவங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னா ஐஸ்வர்யேஸ்வரர் சிவபெருமான். ஐஸ்வர்யேஸ்வரர் தான் மகாலட்சுமி தாய்க்கு இவ்வளவு செல்வங்களையும் செல்வாதிபதியா நீங்க இருக்கணும்னு சொல்லி கொடுத்து இந்த அம்பாள் தான் குபேரருக்கு செல்வாதிபதியா நீங்க இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மகாலட்சுமி விரதத்துக்கும் பௌர்ணமி வராது. இன்னைக்கு பௌர்ணமி நாளன்றதுனால ரொம்ப விசேஷம். எவ்வளவு நேரம் தள்ள அந்த இது பவர் வந்து ஜாஸ்தியாகும். சந்திரனோட அதிகமா இருக்கும். சாமி எதுக்காக கும்பிடுறோம் யாராவது தெரியுமா? நம்ம ஒரு துஷ்சக்தியும் இருக்கு, நல்ல சக்தியும் இருக்கு. நம்ம டக்குன்னு ரெண்டுமே வந்து சரிபாதியா உலகத்துல இருக்குன்னு எல்லாருமே தெரியும். துஷ்சக்தினா நம்ம நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். அப்படி அதாவது ரெண்டு சக்தியும் இருக்கும்போது அந்த பாசிட்டிவா நம்ம எப்படி கொண்டு வருது? நம்மள அறியாம ஏதோ ஒரு நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கும். தெரியாமனா நம்ம நல்லாதான் செஞ்சுட்டு இருக்கோம், திடீர்னு பார்த்தா மைண்ட் ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். காரணமே இல்லாம வீட்டு பிரச்சனைகள் இருக்கும். இது காரணம் என்னன்னா நெகட்டிவ் அந்த இடத்துல ஏதோ ஒரு மூலியமா நெகட்டிவ்னா உள்ள பேயோ ஏதோ இருக்கிறதுனால கிடையாது. நம்மளோட பூஜை வலிமை நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தாதுதான். இதை சயின்டிபிக்காகவும் நம்ம பார்க்கலாம். சாமின்னு மட்டும் கிடையாது, சயின்டிபிக்காக நம்ம பார்க்கும்போது நம்மளோட மனசு வந்து அழைப்பாயிரனாலதான் இந்த நெகட்டிவும் அதிகமா வருது. அந்த டைமும் பயன்படுத்தி தான் காற்றுல இருக்கக்கூடிய அந்த மாசு கிருமிகள் அந்த என்ன சொல்றது நெகட்டிவும் ஜாஸ்தி ஆகும். குளிக்காம யாரும் கோயிலுக்கு போனதில்லை, பல்லு விளக்காம கோயிலுக்கு போயிருக்குவாங்க. ஃப்ரெஷ்ஷா முகம் நல்லா குளிச்சுட்டு நல்லா குங்கும மஞ்சள் வச்சுக்கிட்டு நம்ம முகம் எப்படி இருக்கும் வச்சுன்னு. அதனாலதான் நம்ம கோயிலுக்கு போறதுக்கும் அதே மாதிரி ஒரு பூமி அப்படின்னா கோயில் உருவாக்குறதுக்கு மூல காரணம் என்னன்னா அனைத்து காந்த சக்தியும் அந்த கோயிலோட கருவறைக்கு நடுவுல இருக்கும். அதனால வெறுங்கல்ல உள்ள போகும். அப்படி போய் காலை மிதிக்கும் போது அந்த பவர்ஃபுல்லா நமக்குள்ள இறங்கும். நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் அப்படிலாம் கிடையாதுன்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப கிடையாது, ஃபியூச்சரா இருந்தாலும் நம்ம பாஸ்டா இருந்தாலும் கண்டிப்பா இருக்கு. எல்லாமே சொல்றேன். இப்போ எனக்குன்னா நான் அழைச்சனால உங்களுக்கு அதாவது அவங்க அழைச்சாங்க அவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிச்சுன்னு நீங்க பார்த்துருக்காங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்க இல்லையா, இவ்வளவு நான் செஞ்சாலும் இவ்வளவு பணமும் வரக்கூடிய உங்களுக்குமே கிடைக்கும். செய்ய முடியாத நிறைய பெண்களுக்கு ஆசைதான் இருக்கும். பட் அதை வருடம் தொடர்ந்து செய்யணும். முதல்ல வரமகாலட்சுமி விரதம்னா நம்ம அதாவது நம்ம பரம்பரை செய்யறவங்களையும் நம்ம கடைசி காலம் வரைக்கும் செய்யணும். அதை போட்டோ வச்சு வழிபட்டாலும் சரி, இல்ல சிலை வச்சு வழிபட்டாலும் சரி, இல்ல இந்த மாதிரி கலசம் வச்சு வழிபட்டாலும் வருஷம் தொடர்ந்து செய்யணும். இந்த இது சிலரால செய்ய முடியாது. அவங்களோட அதாவது அம்மாவுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா பாஸ்ட் மட்டும் வச்சு நினைக்கிறேன். ஃபியூச்சர்லயும் தன் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக கூப்பிட்டு அழைச்ச பொருளுக்காக ஓடி வரக்கூடிய அந்த பெண்களுக்கும் எல்லா சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும்னு அம்பாள் அருள் புரிஞ்சிருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கும் அதே பலன் உண்டு. இப்படி இப்ப வந்து நீங்க எனக்கு ஸ்ரீதரமா கொடுக்குறீங்க இல்லையா, இப்ப அதாவது எங்க மூலியமா வரமகாலட்சுமி தாயார் வந்து அமர்ந்து எனக்கு ஸ்ரீதரம் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நான் இந்த தாமரம் கொடுக்கறது மூலியமா எல்லா செல்வங்களும் உங்களுக்கும் வந்து அடையலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் அம்மாள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்குமே இதுல பலன் வந்து இவ்வளோ நேரம் நான் பேசினதை பொறுமையாக கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வரமகாலட்சுமி தாயாரை வியாழக்கிழமை அழைச்சதுக்கு அப்புறமா வியாழக்கிழமை நம்ம செய்ய வேண்டிய அலங்காரம்லாம் செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுமங்கலி பெண்களை அழைக்கிறோம் இல்லையா, அழைக்கும்போது பாத பூஜை பண்ணிவிட்டு அதாவது வரக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு பாத பூஜை பண்ணிவிட்டு குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது அம்பாளோட திருப்பாடல்கள் அதாவது மகாலட்சுமி அஷ்டோத்திரம், மகாலட்சுமி மந்திரம், அதே மாதிரி 108 மகாலட்சுமி போற்றி, அது தெரியல அப்படின்னா லலிதா சகஸ்ரநாமம், இப்படி அம்பாளோட திருப்பாடல்களை நம்ம பாடிட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும். ஒரு வாழை இலை விரித்து இல்லைன்னா ஒரு பித்தளை தட்டு எடுத்து இல்லை மண் தட்டு எதெல்லாம் வளரக்கூடிய ஒரு பொருளோ அந்த பொருளில் நம்ம அர்ச்சனை பண்ணணும். குங்கும அர்ச்சனை, அதாவது காசு அர்ச்சனை, பூக்களால் அர்ச்சனை, இப்படி பண்ணணும். அம்பாள் மேலே தூவி விடுறது கிடையாது. அம்பாள் மேலே தூவி விடுறோம் அப்படின்னா காசுலாம் போட முடியாது இல்லையா, பூக்களால் தூவி விடலாம். மற்றபடி சிலைகள் இருந்தால் சிலை வழிபாடு பண்ணி வரக்கூடிய பெண்களுக்கு நம்ம சாப்பிட ஏதாவது கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு உணவு செஞ்சு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா சர்க்கரை பொங்கல், கொழுக்கட்டை, வேர்க்கடலை, இல்லை மூக்கடலைன்னு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம். இல்லை வடை பாயசத்தோட சாப்பாடு போடலாம். லாஸ்ட் இயர் நான் டிஃபன் மாதிரி இட்லி, சப்பாத்தி, இந்த மாதிரி 5 வகை சாதம் இப்படி போட்டிருந்தேன். இந்த தடவை நான் சிம்பிளாக பொங்கலும் சுண்டல்களும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி வரக்கூடிய பெண்களுக்கு நம்ம தாம்பூல பை கொடுத்துட்டு, அதாவது மகாலட்சுமி தேவி நமக்கு சீதனம் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க
தாம்பூலம் கொடுத்துட்டு நான் 4வது நாள் ஞாயிற்றுக்கிழமை 3 பகல் 3 இரவுன்னு அம்பாளை நம்ம வீட்டில் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தான் வந்து நான் அம்பாளுக்கு புனர் பூஜை பண்ணேன். அதே மாதிரி மறக்காமல் அகண்ட தீபம் ஏற்றணும். இந்த அகண்ட தீபம் வந்து நிறைய பேருக்கு தெரியல. என்னென்னா காலையில் ஏற்றிட்டோன்னா நைட்டு குளிர வைக்கிறதுக்கு பேர் அகண்ட தீபம் கிடையாது. அகண்ட தீபம் இப்போ எந்த ஒரு பூஜை பண்ணுறோனாலுமே அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம பூஜை ரூமில் எடுத்து வச்சு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது எரிய விட்டதுக்கப்புறம் தான் குளிரவே வைக்கணும். அதுக்கு பேர் தான் அகண்ட தீபம். அந்த மாதிரி இப்போ வியாழக்கிழமை அழைக்கிறோம் அப்படின்னா வியாழன் வெள்ளி இப்போ சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணாலும் சரி, இல்லை எப்போ புனர் பூஜை பண்ணுறோமோ அதுக்கப்புறமா தான் பூஜை ரூமில் ஒரு மணி நேரமாவது விட்டதுக்கப்புறம் அகண்ட தீபத்தை குளிர வைக்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ அது செய்யலாம் தாராளமாக. சின்ன சின்ன தவறுகள் இருக்கிறது மனிதனுக்கு இயல்பு தானே. அதனால் நம்ம இப்படி பண்ணிட்டோமோ அதனால் அப்படி ஆகிடுமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எனக்கே வந்து நான் இன்னொருத்தவங்ககிட்ட இருந்து கற்றுக்கிட்டு வந்து தான் நான் இதை செஞ்சேன். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு புனர் பூஜை செய்கிற வரைக்குமே இப்போ வியாழக்கிழமை அழைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பசியோடு நம்ம வீட்டுக்கு வருவாங்களாம். அந்த இதில் இருந்தே நெய்வேத்தியம் வைக்கணும். சும்மா போட்டுக்கிட்டு நம்ம மற்ற நாள் வைக்கிற மாதிரி நட்ஸு ஃப்ரூட்ஸு அப்படி வைக்காமல் நம்மளால் ஏதாவது ஒரு முடியும்ல, ஏதாவது ஒரு கேசரியோ இல்லை சாப்பாடு வடிச்சிருக்கோம், நைட்டு சாப்பாடு வடிக்கிறோம், இல்லை டிஃபன் பண்ணுறோம், இட்லி செய்கிறோம் அப்படின்னா இட்லியோ சட்னியோ இல்லை இட்லியோ பொடியோ இல்லை சாப்பாடு வயிறு நிறைய நான் போட போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன முடியுதோ அதை 3 வேளையுமே நெய்வேத்தியம் வச்சுக்கிட்டே வரணும். தினமும் நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி அம்பாளுக்கு நம்ம வச்சுக்கிட்டே வரணும். சனிக்கிழமை புனர் பூஜை பண்ணும்போதுமே அந்த நெய்வேத்தியம் வச்சுட்டு தான் நம்ம புனர் பூஜையை பண்ணணும். வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் சுற்றி க்ளீன் பண்ணிவிட்டு மாங்கல்யத்தை வந்து உடனே அவுத்துறக்கூடாது. புனர் பூஜை பண்ணுறோன்னு மற்ற ஜுவல்ஸோடு இதே அவுக்கக்கூடாது. மாங்கல்யம் போட்டிருப்போம் இல்லையா, அந்த மாங்கல்யம் தேங்காய் எடுக்கும்போது கழட்டுனாலே போதும். அடுத்தது அம்பாளை அழைக்கும்போது வாழையில அரிசி அக்ஷதன் கொட்டியிருப்போம் இல்லையா, அந்த அக்ஷதை எல்லாமே நம்ம நெய்வேத்தியம் பண்ணி அம்பாளுக்கும் கொடுக்கலாம். இல்லை நம்ம வெண்பொங்கல் செஞ்சும் சாப்பிடலாம். கடைசியாக புனர் பூஜை பண்ணும்போது ஒரு தாம்பூலத்தில் நல்லா பச்சரிசி கொட்டி அந்த பச்சரிசியில் தான் அம்பாளை இறக்கணும். ஏன்னா நம்ம வீட்டில் அன்னதானியம் எதுவுமே குறைவில்லாமல் இருக்கணும்னு அதில் தான் நம்ம இறக்கணும். அதே மாதிரி பேர் சொல்லானா என்னன்னு கேட்டிங்க. பேர் சொல்லானா வசம்பு, அது வாயில் சொல்ல மாட்டாங்க. வசம்பு வாங்கி அந்த கலசத்துக்குள்ளே நம்ம போடும்போது அதோட பாசிட்டிவ் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குன்னே சொல்லலாம். அதை சுட்டு நம்ம அதுக்குள்ளே போடணும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன் லாஸ்ட் வீடியோவில். சுட்டு போடும்போது மனம் வந்து கமன்னு இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அம்பாளோட கலசத்தில் இருக்கிற அரிசியுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கையை விட்டு நம்ம எடுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அரிசி மட்டும் அந்த கலசத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ₹1 காயின் அந்த கலசத்துக்குள்ளே எடுத்து வைக்கும்போது போட்டுக்கோங்க. கலசத்தை சுத்தம் படுத்துகிறீங்க அப்படின்னாலுமே ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் சுத்தம் பண்ணுங்கள். உடனே போய் சுத்தம் பண்ண வேண்டாம். அவ்வளோதான். இந்த வீடியோவில் அம்பாளை எப்படி அழைச்சோன்றதுலேருந்து புனர் பூஜை வரைக்கும் பார்த்துருப்பீங்க. மறக்காமல் அம்பாளை எத்தனை நாள் வச்சாலும் ஆலங்கரைச்சி வைங்க. புதுசாக செய்யக்கூடிய இந்த வாரம் செய்யக்கூடிய வரமகாலட்சுமி விரதம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.